அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இந்த 4 செவத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ புரியுதா? ஈரானாக்கு என்னாச்சு? இந்த வார்த்தையெல்லாம் மதியானி கிட்ட பேசுறது உண்மையா? தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. எதுக்காக ஈரானா இந்த அளவுக்கு கோபப்படணும்? ஏற்கனவே வாசுகி சொன்னா 2 பேருக்கும் சண்டைன்னு. ஆனா இந்த அளவுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? எதனால ஏன் எதுவுமே தெரியலையே. அப்பா நைட்டு தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, காலையில எழுந்திருக்கவும் கஷ்டமா இருக்கு. என்னடா இது பொழப்பு? இவன் காலங்காத்தால இங்க வந்து உட்காந்துருக்கான். ஒருவேளை வாசுகி அடிச்சு துரத்திருப்பாளோ? ஓய் திரு, என்ன கண்ணை திறந்து வச்சுட்டு தூங்குறானா? நானே கண்ணை திறக்க முடியாம எழுந்து வந்தா இவனும் அதே நிலைமையில வந்து தூங்குறானோ? இது அப்படியே நேரா போய் வீரா கிட்ட கேட்டுட்டா? இல்ல வேண்டாம். மதியனிட்ட கேட்டா? இல்ல வேண்டாம். வீரா மதிய விட்டுட்டேனா ஆதவன் இருக்கான்ல, அவன்கிட்ட கேள்றா. ஏய் ஆதவன்ட்ட கேள்றா. நீ எப்போ வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சுடா. ஓ என்ன? ஓ என்ன நைட்டு ரொம்ப சேட்டை பண்ணியா? இல்ல காலங்காத்தாலே மொட்டை மாடியில வந்து உட்காந்துருக்கே, வாசுகி அடிச்சு விரட்டி விட்டாளா என்ன? ஏய் லூசு கிறுக்கு பிடிச்ச மாதிரி கேட்காதடா. கிறுக்கு பிடிச்ச மாதிரியா? இதுல என்னடா கிறுக்குத்தானே இருக்கு? என்ன சேட்டை பண்ணேன்னு விரட்டி விட்டுருக்கா? யோ டேய், வாசுகி விரட்டலடா. ஏன்டா நீ வேற விரட்டலையா? அப்படின்னா நீயாவா வந்திருக்க? ஆமாண்டா, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லடா. டே இங்க பாரு, இதெல்லாம் ஒரு முரட்டு சிங்கிள் கிட்ட சொல்லக்கூடாது. உன் ஆட்டத்துக்கே நான் வரல, கிளம்புறேன்ப்பா. பக்கத்துல விளக்கமாறு இருக்கு, யோசிக்கவே மாட்டேன், எடுத்து நல்லா அடிச்சு போடுவேன். எதுக்குடா? ஏய் உசுர வாங்காதடா. ஓ எனக்கே யோசித்து தலைவலியே வந்துருச்சு. என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கேன். நீ வேற வந்து எதையாவது குண்டக்க மண்டக்க பேசிட்டு அப்படி என்ன யோசிக்கிற? டேய் ஜீவா, நான் தான். சொல்லு. இந்த வீரா ஆபீஸ்ல எப்படிதான் இருக்கான்? ரத்னா பாக்கிட்ட நார்மலா பேசிட்டு ஓகேவாடா? அவனுக்கு என்ன ஜாலியா தான் இருக்கான். ஜாலியா? உனக்கு அப்படிதானே தெரியுது? ஆமா, எனக்கும் அவன் ஜாலியா இருக்கிற மாதிரி தான்டா தெரியுது. இருந்துட்டு போட்டும், இதுல உனக்கு என்ன போறாம? அது இல்ல ஜீவா, ஆபீஸ்ல ரொம்ப ஜாலியா இருக்கான், சந்தோஷமா இருக்கான், ஒர்க் பாக்குறான். ஏன் ரத்னா பாணிக்கா எல்லாரும் முன்னையும் திட்டினாங்கிற ஒரு கோபம், ஒரு சின்ன வருத்தம் எதுவுமே அவனுக்கு இல்ல, சகஜமா இருக்கான். ஆமாண்டா, அவன் எப்பவும் போலதான் இருக்கான். ஏண்டா ஒரு தப்பு செஞ்சா திட்டுறது பெரியவங்க கடமை, அதுக்கெல்லாம் நம்ம கோபப்பட்டு ரோசப்பட்டு போய் இருந்தோம் லைஃப்ல அடுத்து நம்ம போகவே முடியாதுடா. ஜீவா நான் அதை பத்தி பேசல. வேற நேத்து நைட்டு அது உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே. டேய் அது சொல்றதுக்கு முன்ன யோசிடா. வாய் வரைக்கும் வார்த்தை வந்துட்டு சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையேங்கிற. என்னடா என்னாச்சு? நேத்து நைட்டு அததான் அப்ப சொன்னேன், ஆனா விளக்கமா பிஞ்சிரும்னு சொல்லுடா. இன்னைக்கு கன்ஃபார்ம் தான். என்னடா? தொடப்பக்கட்டையால அடி. சரி எதா இருந்தாலும் சொல்லு. அது வந்து என்ன திரு, என்னாச்சு? டேய் சரத்து, நீ எப்பட வந்த? 2 பேரும் ஸ்டார்டிங் பேச ஆரம்பிச்சதுமே வந்துட்டேன். என்னாச்சு நேத்து நைட்டு? அட பாவி, முரட்டு சிங்கிள் நானே பேசாம இருக்கேன், உனக்கு என்னடா ஆர்வ கோளாறு? ஜீவா ஆமா போலீஸ்கார நம்ம கிட்ட மட்டும் வெறப்பா இருப்பான், வர ரத்னமாமா நினப்பு. என்னடா? ஐயா ஒன்னிலையே, நானும் அதைத்தான் கேட்டுட்டு இருந்தேன். டேய் சொல்லி தொலைடா, நேத்து நைட்டு என்னதான் நடந்துச்சு? எதுக்காக இப்படி யோசிக்கிறான்? ஒருவேளை வீராவை பத்தி சொல்ல வரியா தீரு? சக்தி, டேய் சக்தி. என்ன தீரு, அதத்தானே சொல்ல வந்த? டேய் உனக்கு என்னடா வீட்டுல புள்ள பூச்சி மாதிரி இருப்ப, உனக்குலாம் என்னென்னமோ மேட்ரு தெரியுது. அப்போ நான் தான் வேஸ்டா? நீ எப்பவுமே வேஸ்ட் தான். சக்தி, உனக்கு நைட்டு வீரா நான் வந்ததும் ரூமுக்குள்ள போய் சடார்னு கதவை சாத்தியிருக்கான். அப்போ சுபா ஹால்ல தான் இருந்திருக்கா. அப்பவே என்கிட்ட வந்து சொன்னான், நீ வீரா மச்சானுக்கு கோபம் போகல போல, அது அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி கோபப்பட்டு இருக்காங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லி ஒரே புலம்பல். நைட்டெல்லாம் ஒரே யோசனைடா. என்னதான் ஆச்சு நம்ம வீராவுக்கு? நாமளே கோபப்பட்டா ரத்னா பாக்கு மேல அட்வைஸ் பண்ணுவான், அப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது, இதுதான் சரி அதுதான் தப்புன்னு. நமக்கு பொதுவா எல்லாத்தையும் சொன்னது அவன் தானடா. இப்ப அவன் அப்பனா வீரா பிரச்சனை இன்னும் தீரல. என்ன பிரச்சனைனே தெரியலையே. அப்புறம் நான் நேத்து பேசுறதுக்கு நல்லா பேசினான்டா. எதை பத்தி பேசுன? மதியானி கூட சண்டை போட்டதான், மதியானியா அடிச்சத பத்தி கேட்டேன். என்னது அடிச்சானா? கத்தாதீங்கடா. என்ன சரத்து சொல்ற? அடிச்சானா?
ஆமாடா அடிச்சிருக்கான். அன்னைக்கு ஆதவன் கீழே விழுந்ததும் அடிச்சிருக்கான். உனக்கு எப்படா தெரியும்? வேணி கவனிச்சிருக்காடா. அதை என்கிட்ட சொன்னா. அது எப்படி அடிக்கலாம் நேத்து வீரானாட்டே பேசுனேன். வீரானா ஒரு கோபத்துல நான் அடிச்சிட்டேன். இன்னும் கண்டிப்பா இந்த மாதிரி நான் தப்பே பண்ண மாட்டேன். ஏன் மேல சத்தியம்டா அப்படி இப்படி அவ்வளவு பேச்சு பேசினாடா. அதே மீறி நைட்டு கோபப்பட்டானா? டேய் நான் தற்செயல என் ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். இப்ப வீரானா சவுண்ட் மட்டும் கேட்டது. இந்த 4 செவத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு ரொம்ப கோபமா வீரா மதியானி கிட்ட கத்திக்கிட்டு இருந்தான்டா. 4 செவத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோவா? ஏய் என்னடா நடக்குது? எனக்கும் ஒன்னும் புரியலடா. சுபா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அதே முன்ன மாதிரி சரியா பேசிக்கிறதுல பேசலாட்டியும் பரவாயில்ல. ஆனா அவன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லேன்னு. நானும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை அது சரியா போகணும் அசால்ட்டா விட்டுட்டேன். ஆனா நேத்தும் சுபா வந்து சொல்லும் போது அவளே அழுகுறாடா. மதி அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? அதுக்கு இத்தனை நாள் கோபமா இருக்கணுமா? அப்படி இப்படின்னு சுபாவே கேட்டு அழும்போது என்ன சொல்றதுனே தெரியலடா. இதை யோசித்து நைட் எல்லாம் தூக்கம் இல்ல. ஒரே புழுக்கமா இருக்கேன். மாடிக்கு வந்தா நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. டேய் எனக்குலாம் இத பத்தி எதுவுமே தெரியாதுடா. நீங்க சொல்லிதான் தெரியுது. சரத்து வீராவை கூப்பிடலாம். அவங்க கிட்ட என்ன எதுன்னு இன்னைக்கு பேசி முடிச்சிருவோம். ஆமாண்டா வீராவை கூப்பிட்டா. ஏய் பேசாம இருங்க. நேத்து நான் வீரா கிட்ட பேசுறதுனாலதான் அவன் நைட்டு மதியானி கிட்ட அவ்வளவு கோபப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் வீரா கிட்ட பேசி நாம பேசுறதுனால அந்த கோபம் மதியானி கிட்ட போக கூடாது. எதுக்குடா மதியானி மேல கோபப்படுறான்? அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். அப்படி அவனுக்கு என்ன பிரச்சனை? ஏய் ஒருவேளை அந்த அம்பியால பிரச்சனை இருக்குமோ? அம்பியா? யாரா அவன்? யாரா அவன்? இல்ல அவ. அவளா? அம்பிகா. டேய் அம்பிகாவா தானே சொல்ற? ஆமாண்டா நானும் இந்த ஒரு வாரமா வாட்ச் பண்றேன். மதிய லஞ்ச் சாப்பிடறது முதற்கொண்டு அம்பி கூட தான் வீரா உட்கார்ந்து இருக்கான். நானும் கவனிச்சேன். நானும் கவனிச்சேன்டா. ஆனா அத பார்த்தா தப்பா தோணல. எதுக்காக கோபப்படணும்? நீ வேற ஏண்டா? நம்ம அப்பா அம்மா நம்மள அப்படி வளர்க்கல. எப்பவும் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அதைத்தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லி வளர்த்தாங்க. இப்போ வரைக்கும் நம்ம அதைத்தான் ஃபாலோ பண்றோம். எல்லாம் ஓகே திரு. ஆனா எதுக்காக திடீர்னு அம்பி கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கணும்? அவன் க்ளோஸா இருக்கலாம்டா. ஆனா அவன் பார்வையில தப்பு இல்ல திரு. அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? என்னடா ஒரு ஆள் பார்வையை பார்த்தா தெரியாதா? அதுவும் நம்ம வீரா. சரி ஓகே. அந்த பொண்ணு எவ்வளவு நாள் நம்ம கம்பெனில வேலை பாக்குறா? அம்பி 3 வருஷத்துக்கு மேல இருக்கும்டா வேலைக்கு ஜாயின் பண்ணி. 3 வருஷத்துக்கு மேலயா? இருக்கும்டா. ரொம்ப டேலண்டான பொண்ணு. காலேஜ் முடிச்சதுமே நம்ம கம்பெனிக்கு வந்தா. இப்போ வரைக்கும் அவ ஒர்க் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதாடா? இல்லடா. 3 வருஷமா வேலை பாக்குற பொண்ணு கிட்ட ஒரு வாரமா ரொம்ப க்ளோஸா பழகுறானா? எதுக்குடா? அதாண்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ அதெல்லாம் சந்தேகம் வரல. அப்படின்னா எதுக்காக அந்த ஒரு வாரமா தான் இங்க கோபப்படுறான்? எஸ் கரெக்ட். ஆதவன் கீழே விழுந்தான் பாத்தியா? அன்னைக்கு கூட வீரா சம்பந்தமே இல்லாம அம்பி கூட எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தான். எங்க போனா? அவங்க 2 பேத்துக்கு எப்பயும் வெளியே ஒர்க் இருக்காதே. அதைத்தான் நான் கேட்டதுக்கு முக்கியமான வேலையை தான் போனேன், நீ பேசாம போன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் ஈவினிங் இங்க வந்தது, ஆதவன் விழுந்தது, அவன் சண்டை போட்டது. ஏன் நம்ம கிட்ட எல்லாம் சொல்லாம சினிமாக்கு போனதும் அன்னைக்குதான். இல்ல என்ன சொன்னாலும் என்னால நம்ம யாரையுமே அந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியாது. உண்மைதான் திரு. ஆனா சரத்து போலீஸ்காரனா யோசிக்காத. அதனாலதான் உனக்கு டவுட் வருது. வீராவுக்கு தம்பியா யோசி. தம்பியா யோசித்தா என் அண்ணனை விட பெஸ்ட் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா இப்ப என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க நான் போலீஸ்காரனாவும் யோசிக்கதான் செய்யணும். சரத்து திரு நீ மட்டும் இல்ல. ஜீவா சக்தி சொல்லுடா. நீ ஆபீஸ்ல டீப்பா கொஞ்சம் வீராவை வாட்ச் பண்ணுங்க. வீரா எங்கெல்லாம் போறான், என்ன பண்றான், அவனோட ஒர்க் பெர்ஃபெக்ட்டா இருக்கா? அப்புறம் அந்த பொண்ணு சொன்னீங்களே அம்பி, அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது எல்லாத்தையும் ப்ளீஸ்டா கொஞ்சம் கவனிங்க. வீராவுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சாதான் நாம ஏதாவது செய்ய முடியும். ஓகேடா நான் பாக்குறேன். டேய் இதெல்லாம் வீரா கிட்டாவே நேரா பேசி. வேணாண்டா எனக்கு நல்லா புரியுது. நேத்து நான் காலையில பேசினதோட வெளிப்பாடுதான் நைட்டாவே மதியானிக்கிட்ட அவ்வளவு கோபமா பேசியிருக்கான். இனி நம்ம யாருமே அவங்களுக்குள்ள சண்டைங்கிறத தெரியாத மாதிரியே மேட்ச் பண்ணிக்கலாம். எப்பவும் போல சகஜமா பேசிக்கலாம். ஆனா வீராவுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்பதான்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதவன் கீழே விழுந்துட்டான் வீரா கோபப்பட்டாலோ அது என்ன இத்தனை நாளாடா இருக்கும்? இத்தனை நாள் இருக்கிறத விடு. என்ன நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்ற அளவுக்கா? எஸ்டா இதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி ஓகே இங்க பாருங்க, இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். வீட்டையும் வாட்ச் பண்ணுவோம், ஆபீஸையும் வாட்ச் பண்ணுவோம். சீக்கிரத்துல இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டலாம். ஓகேடா. ஜீவா ஓட்டவாயி யார்கிட்டயும் உளராத. முத சிந்து கிட்ட போய் சொல்லாத. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாக்கும் ஏண்டா ஒரு லவ் ஃபெயிலியரை ஊர் பூரா சொல்லி காத்துல பறக்க விட்டது யாரா? என்ன குறுகுறுன்னு பாக்குற? நீயும் உன் தொம்பிக்காரனும் தானே? டேய் அது ஒரு ஃபன்னுக்கு பண்ணதுடா. ஃபன்னுக்கு என் லவ் ஃபெயிலியர் தான் கிடைச்சதா? ஐயா சை விடுடா. நீ பண்ணதெல்லாம் ஒரு லவ், அதுக்கு ஃபெயிலியர் வேற. சும்மா காமெடி பண்ணாத. காமெடியா? டேய் ஆஃப் டவுசரு, அது என் ஃபீலிங்ஸ்டா. மண்ணாங்கட்டி பேசாம போடா. ஐயா கொஞ்சம் கூட நம்ம ஃபெயிலியருக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. பிறகு எனக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகி என்ன புண்ணியம்? சரி ஓகே அவரால் கிளம்புங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி 4 பேரும் நின்னோம் எல்லாரும் தேடி வந்து எதுக்காக மீட்டிங் பண்றீங்கன்னு நம்ம கிட்டே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நமக்கு பொய்யும் பேச வராது, உளறிக்கிட்டு இருப்போம். அப்படியே கூட்டத்தை கலைங்க. ஆனா வாட்ச் பண்றது ரொம்ப முக்கியம். சீக்கிரத்துல என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம். கண்டிப்பா கண்டுபிடிப்போம்டா. நம்மள ஒருத்தன் கஷ்டப்படுறான், கஷ்டப்படுத்துறான். அதுக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சு அது சரி பண்றதான்ற நம்ம பொறுப்பேவோம். கரெக்டா தீரு. வா, இவங்க கூட சேர்ந்து நம்மளும் வர வர ரொம்ப நல்லவனாவே ஆகிட்டு இருக்கோம். என்னத்த சொல்ல. சரி, ஓகே. இன்னும் அதவா எவ்வளவு அழகா தூங்குறான் பாரு. இவ என்ன நைட்டு ஃபுல்லா இப்படியே உட்காந்தா இருந்தா இறந்திருப்பா, யாருக்கு தெரியும். இந்த புள்ள தூங்கிச்சுனாலும் விட்டுட்டு அவாட்டுக்கு ரூமை விட்டு போய் யார்கிட்டயும் பேசிக்கிட்டே ஏதாவது வேலை இருந்தா பாத்துட்டு காஃபி போட்டு குடிச்சு காலையில ரொம்ப ஜாலியா சுறுசுறுப்பா இருப்பா. இப்ப எல்லாம் தம்பி முழிக்கிற வரைக்கும் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கா. சரி, ஓகே, உட்காந்துட்டு இருக்கட்டும். ஆனாலும் மதி, நான் உன்னை முழுசா வெறுத்துட்டேன். கண்டிப்பா முழுசா வெறுத்துட்டேன். இனிமேல் நீ என் வாழ்க்கையில கிடையாது, நிறையவே கிடையாது. நீ நினைச்சிட்டு இருக்க ஆதவன் கீழே விழுந்தனாலதான் நான் கோபப்பட்டேன், அடிச்சேன். அந்த கோபத்துலதான் நான் இன்னும் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க. இல்ல மதி, உன் கூட சண்டை போட என் வெறுப்ப உன்கிட்ட காமிக்க எனக்கு அந்த சூழ்நிலை அமைஞ்சது, நான் பயன்படுத்திக்கிட்டேன். இனியும் அதேதான். ஒவ்வொரு சூழ்நிலையும் பயன்படுத்தி என் வெறுப்ப உன்கிட்ட காமிக்க தான் செய்யணும். ஏன்னா நீ என் வாழ்க்கையை விட்டு போகணும். என் வாழ்க்கையை விட்டு நீ போகணும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். அதனால எந்த ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் தேடி பிடிச்சு உன்கிட்ட சண்டை போடத்தான் செய்வேன். ஏன் வெறுப்ப உன்கிட்ட காமிச்சு நீ ஏன் என்ன வெறுத்து நீ எனக்கு வேண்டவே வேண்டாண்டான்னு நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போக வைப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா இது கூடிய சீக்கிரத்துல நடக்கும். ஆனா வீரா, நம்ம வீட்டுல உள்ள யாரையும் லேசா நினைச்சிடாத. சரத்து நேத்து நம்ம கிட்ட மதிய அடிச்சியான்னு கேட்டது கூட ஏன் நீதான் சரத்து கிட்ட சொல்லியிருப்பா. இந்த ரூம்குள்ள வந்த 5 நிமிஷத்துல மதியோட முகத்தை பார்த்து, அவளோட அழுகைய பார்த்து, மதிய முகத்துல இருந்த நம்ம கை தடத்தை பார்த்து நாம அடிச்சிருக்கோம் கரெக்டா சரத்து கிட்ட சொல்லியிருக்கானா? இப்ப வந்த வேணிய இந்த அளவுக்கு வாட்ச் பண்றானா? சுபா, வாசுகி, எல்லாரும் மதிக்கிட்ட அவ்வளவு டீப்பா பழகினவங்க. அதனால மதியோட சைகையும் சரி, நாம இருக்கிற தோரணையிலையும் யாரா இருந்தாலும் ஏன் ரத்னப்பா வைரப்பாவே நம்மள கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவும் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி பாத்துக்கணும். மதியானா இந்த 4 சவத்துல நடக்கிற எதையுமே வெளியே சொல்லிக்க மாட்டா. அந்த நம்பிக்கை, என் மேல வச்ச நம்பிக்கை தான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு காரணமா இருக்கும். நாம இப்ப செய்யறதெல்லாம் வீட்டுல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி பாத்துக்கணும். நேத்து கூட அவசரப்பட்டு கதவை சடார்னு பூட்டிட்டு வந்தோம். இதுகிட்ட பேசும்போது ரொம்ப சவுண்ட் கொடுத்தோம். இதெல்லாம் இனி வச்சுக்க கூடாது. நாம இருக்கிறது கூட்டு குடும்பம். எல்லாரும் பக்கத்துல தான் இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் நம்மளோட இதை கவனிச்சாங்கன்னா வீரா, நீ மாட்டிக்குவ. நான் நினைச்சது நடக்கணும்னா நம்ம வீட்டுல உள்ள யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் தெரியாம அதையே என்ன வெறுத்து வீட்டை விட்டு வெளியே போகணும். இந்த வீட்டுக்கு எப்பவும் நான் நல்ல பையனாதான் இருக்கணும். கண்டிப்பா நல்ல பையனா இருப்பேன். அதையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் செய்வேன். சீக்கிரத்துல இது எல்லாமே நடக்கும். வெளியே போய் ரொம்ப ஜாலியா கேஸ்வலா மதி தம்பிய பாத்துட்டு இருக்கா. தம்பி நைட் எல்லாம் சரியா தூங்கல, அதனால 2 பேரும் தூங்குறாங்கம்மா அப்படின்னு வைஷா மாட்ட சொல்லி நமக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறோம். இன்னைக்கு அம்பி நமக்கு ஸ்பெஷலா சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னா, லஞ்ச வீட்டுல வாங்காம போயிடலாம், கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம். என்ன கோபம் தீரலையா? சொல்லாம கொள்ளாம போறாங்க. சரி, ஓகே, கண்டிப்பா ஒரு நாள் மனசு மாறும். ஆனா என்னங்க, உங்க மனசு எனக்கு நல்லா புரியும். நம்பிக்காக நீங்க என் மேல கோபப்படல, என்ன வெறுக்கல. ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, என்னன்னு புரியல. என்ன நடந்தாலும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா நீங்க ஏன் வீரா 3 வருஷமா உங்க கூட இருந்த எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? கண்டிப்பா உங்க மனசு மாறும். நான் வெயிட் பண்றேன். சிவானி, எப்படிமா இருக்கு? சூப்பரா ஃபினிஷ் பண்ணிருக்கீங்கனா, ரொம்பவே அழகா இருக்கு. வினோ, குட் ஜாப். சூப்பர் வினோ. உள்ளேயும் நல்ல குளுகுளுன்னு இருக்கு. ஆமா ராம், ஃபுல்லா வுட் தான். அப்படிங்கும்போது வெயிலுக்கும் சரி மழைக்கும் சரி உள்ள நார்மல் டெம்பரேச்சர்ல வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே தங்குற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். வினோனா, இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஏய், என்னோட ஐடியாடி. சேஷா, இத நான் நம்பணும். ஏய், நம்பித்தான் ஆகணும். நான் தான் ஐடியா கொடுத்தேன். என்ன கேட்டு பாரு. ஆமாமா, ரொம்ப ஐடியா கொடுத்தா. வினோ, என்ன என்கிட்ட அட்டி வாங்காத. ஓய், அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுல நான் உனக்கு ஐடியா கொடுத்தேனா கொடுக்கலையா? அது சும்மா லைட்டா. பொண்டாட்டி லைட்டா ஐடியா கொடுத்தாலும் அது பயங்கர வெயிட்டா மாறும். அப்படியா?
பொண்டாட்டி சொல்றத கேப்பியா மாட்டியா? ம் கேப்பியா மாட்டியா? ஓய், என்ன பார்வை? பொண்டாட்டி சொன்னா கேப்பியா மாட்டியா? பொண்டாட்டி பார்த்தாலே கேட்பேன், சொன்னா கேட்க மாட்டேனா? அப்பனா இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது ஏன் பொண்டாட்டி நீதான். சிவானி, கேட்டியா? என்னோட ஐடியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன் வினோனா, நிஜமாவா? ஆமா ஆமா ஆமாமா. என்னடி இது அநியாயமா இருக்கு, ஒரே பார்வையில ஆமான்னு சொல்ல வச்சுட்டா. பாருங்கனே. ஓகே ஓகே, நடத்திட்டு போட்டோம். ம், ராம், வினோ, ராம் இந்த ஒரு சைடு தான் ஃபினிஷ் பண்ணிருக்கு, அப்புறம் இதுல அப்படியே பேக் சைடு. வாங்க வாங்க போயே பாத்துடலாம். ஓகே வினோ, சிவானி வாமா. ம். வினோனா, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண இன்னும் லேட் ஆகும் போல. ஏய் சிவானி, இதெல்லாமாவா? அந்த ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இந்த ஒரு சைடு பாதிக்கு மேல ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் ஃப்ரண்ட் சைடுல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். என்னடி இன்னும் இவ்வளவு ஒர்க் இருக்கு? இன்னும் எவ்வளவு நாள் ஆக முடிய? ஓய், எவ்வளவு நாளா? இத்தனை மாசம் கேளு. மாசமா? கண்டிப்பா மாச கணக்கு ஆகும். ஆமா ராம், கரெக்டா சொன்ன. இன்னும் எப்படியும் ஒரு 5-6 மாசம் ஆகும். வினோனா, அதுக்குள்ள எனக்கு குழந்தையே பிறந்துரும். ஏய், பாப்பா பிறக்கட்டும்டி. பாப்பா பிறந்ததும் பாப்பாவை கூட்டிட்டு வந்து இந்த ஹோம ஓபன் பண்ணலாம். அப்படிங்கற? ஆமாடி. இங்க பாரு, சக்கரவர்த்தி அப்பாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? என்னதான்? ஹலோ, உன்னை விட என்ன ரொம்ப பிடிக்கும்? நீ யாரு அவருக்கு மருமக, நான்லாம் மக ரேஞ்ச் தெரியுமா? ஏய், போதும் போதும். ஏன் சக்கரவர்த்தி அப்பாவுக்கு சண்டைக்கு வராத. ஏய், அவர் எனக்கும் அப்பாடி. இப்ப கூப்பிட்டு கேப்போமா? ஏமா சேஷா, பாரு வினோ, உன்கிட்ட நான் அப்பாவை பத்தி எவ்வளவு சொல்லிருக்கேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பாரு, வாங்கி கொடுப்பாரு. சக்கரவர்த்தி அப்பா தான் நல்லா பாத்துக்கிட்டாருன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? ஏய் அதுக்காக அவ அப்படி சொல்லக்கூடாது. வேற என்னடி சொல்லணும்? சக்கரவர்த்தி அப்பாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஐயா ராம், ரொம்ப ஆசைதான். ஏன்? இங்க பாரு, ஓவரா ஆசைப்படாத. ஏன்னா சக்கரவர்த்தி அப்பாவுக்கு 2ஆம் பட்சம் தான். நானா? ஆமா. சரி, அப்பனா என் அப்பாவுக்கு யாரதான் பிடிக்கும்? ஓ அம்மாவை. சேஷா, கண்டிப்பா ராம், ரொம்ப ரொம்ப பிடிச்சது அம்மாவை தான். இப்போ உங்களுக்கு பிறக்க போற குழந்தை சக்கரவர்த்தி அப்பா அம்மாவை தான் நினைப்பாங்க. அதனால பாப்பாவை கூட்டிட்டு வந்து இந்த ஹோம ஓபன் பண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது நம்ம சக்கரவர்த்தி அப்பா தான். ஏய், கரெக்டா சொன்னடி. நீ சொல்றது உண்மைதான். ராம், கண்டிப்பாமா அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சிவானி, வினோனா, டெலிவரி ஆனதும் ஹோம எப்போ ஓபன் பண்ணலாம்னு நீங்க டேட் பிக்ஸ் பண்ணுங்க. ஆனா நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி வைக்க, அப்புறம் இங்க சமைக்க எல்லாத்துக்கும் ஆல் செட் பண்ணிட்டோம்னா ஹோம ஓபன் பண்ணி அப்படியே நான் ரன் பண்ண கரெக்டா இருக்கும். சரிதானே ராம்? ரொம்ப சரியா சொன்ன வினோ, அதே மாதிரியே பண்ணிடலாம். ராம், என்னாச்சு? ஒன்னும் இல்ல சேஷா, சந்தோஷமா இருக்கு கேட்க. என் அப்பா இழந்த சந்தோஷம் இனி கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். கண்டிப்பா எல்லாம் கிடைக்கும் ராம். கிடைக்கணும் சேஷா. எனக்காகவே வாழ்ந்தவர் என் அப்பா, இனி அவருக்காகவே நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். ராம், கவலைப்படாத, அதெல்லாம் சூப்பரா பார்த்து பார்த்து செய்யலாம். ஓகேவா? சரி சரி, வாங்க அப்படியே கிளம்பலாம். ஓகே வினோ. ராம் வாங்க, அப்படியே ஃப்ரண்ட் சைடு போய் அங்க உள்ள ஒர்க்கையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். சரி வினோ. இதுதான் ராம் ஃப்ரெண்ட் ஓபன். சூப்பர் வினோ, அசத்திட்ட. தீரு சொன்னா என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா செய்வானு. அதே மாதிரி நீ செஞ்சிட்ட. தேங்க்ஸ் ராம். சிவானி, நீ வீட்டுக்கு கிளம்பு. நீடி என் வினோ கூட இருந்து வேலையெல்லாம் முடிஞ்சதும் கிளம்பிடுவேன். சரிதாண்டி, நல்லா இருக்கு. இதுதான் வீட்டுக்காரோட அப்படியே வேலைக்கு வர்றதா? ஆமாண்டி. சரி சரி. சரி வினோ, நீங்க ஒர்க்க பாருங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் சிவானியை வீட்டுல விட்டுட்டு அப்புறம் வரேன். சரி ராம். சுப்பிரமணி, முருகையாவை அனுப்பி விடுங்க. ஓகே சார். யோ, உன்னை ஐயா கூப்பிடுறாரு, போ. ஜீவா கிட்ட சொன்ன மாதிரி வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இவரு அங்கேயே போய் ஸ்டே பண்ணி பாப்போம். முடிஞ்ச அளவுக்கு அவரை பார்க்க சொல்லுவோம். முடியலாட்டி வேற ஏதாவது ஒர்க்க பார்க்க வேண்டியதான். சார், என்ன முருகையா, இங்க இருந்து கிளம்பலாமா? எனக்கு வேலை பார்த்துட்டீங்களா சார்? ஆமா, என் அத்தை பையன் கிட்ட சொல்லி ஒரு கம்பெனில ஏற்பாடு பண்ணிருக்கான். நீங்க போய் ஒர்க்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலையா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சொல்லுங்க, அடுத்து வேற ஏதாவது கம்பெனி பாத்துக்கலாம். ஐயோ சார், வேலையில என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, எனக்கெல்லாம் வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த ஊர்லயும் சரி, இதுக்கு முன்ன இருந்த ஊர்லயும் சரி,
எத்தனை கம்பெனி எத்தனை கடை ஏறி இறங்கியிருப்பேன் தெரியுமா சார்? எங்கேயுமே என்ன பார்த்துட்டு வேலை கொடுக்கவே இல்ல. இனி அது உழைச்சி அதுல உயிர் வாழணும்னு நினைக்கிறேன். அதுவும் என் பொண்ணுக்காக சார். கண் முன்ன என் பொண்ணு அப்பப்போ பார்த்துட்டு வேலை பார்த்து நானு ஓகே முருகையா, இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. நாமளும் மன்னிக்கலாம் எப்படிங்கறனாலதான் நீங்க சொன்னதுக்கும் சரின்னு சொல்லிட்டேன். உங்க பொண்ணுகிட்டே நான் இதை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா இனி உங்களால ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட முருகையா நான் மன்னிக்கவே மாட்டேன். தெரியாம கூட எதையும் பண்ணிடாதீங்க. யோ சார், உயிரே போனாலும் சரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் சார். போதும் சார், என் பொண்டாட்டி புள்ள எல்லாம் கஷ்டப்பட்டது. சொல்ல போனா என்னாலதான் என் பாக்கியமே என்னை விட்டு போனா. இன்னும் மனசு உறுத்துது சார். அதை விட என் பொண்ணு இப்ப உங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கானா, அதுக்கு உங்க குடும்பமே காரணம். அவளுக்காக நான் எதுவுமே செய்யல சார். இப்ப வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட செய்யல. இனி நான் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி யாருக்காவது செய்யறேன் சார். அந்த திருப்தி எனக்கு போதும். ரொம்ப நல்ல விஷயம்தான். சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. கண்டிப்பா சார். சரத்து, டேய் சரத்து, ஜீவா வா. ஏய், என்னடா இந்த மனுஷனை இன்னுமா புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க? அது ஏண்டா, அன்னைக்கு நம்ம சிந்துவை கடத்தினப்போ வேற அரெஸ்ட் பண்ண. சிந்துவை கடத்தினதுக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. அட பாவி கொடுமைக்காரா, போலீஸ்காரா. ஏய், என்னடா கேட்க ஆள் இல்லாட்டி எவனையாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொடுமைப்படுத்துவியா? ஜீவா, நான் இருக்கேன்டா, கேட்க நான் இருக்கேன் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப என் பேச்சு திறமையால உங்களை இப்பவே வெளியே எடுக்கிறேன் சார். உங்களை ஏதாவது ரொம்ப கொடுமைப்படுத்தினானா? ஐயோ தம்பி, அது வந்து பயப்படாதீங்க சார். இந்த போலீஸ்காரனை பத்தி எல்லாம் பயப்படலாம், ஆனா நான் பயப்படவே மாட்டேன். ஏன் தெரியுமா? தெரியும் தம்பி. ஏன்? அவரோட அத்தை பையன் நீங்க. கரெக்ட். ஆனா எப்படி அவருக்கு தெரிஞ்சது? இன்னும் ஏதாவது பேச வேண்டியிருக்கா? நான் பேசவா? இல்ல பேசு பேசு. என் மாடு, நான் வேலைக்கு கேட்டு வச்சதே அவருக்கு தான். இவருக்கா? ஆமாடா. என்னடா அநியாயமா இருக்கு. இன்னைக்கு சிந்துவை கடத்தினப்ப அப்படி கோபப்பட்ட, இப்ப இந்த ஆளை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? கொஞ்சிக்கிட்டா? இல்ல, உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் சொல்றா? என்ன சம்பந்தம்? சம்பந்தம் தான் சம்பந்தம். புரியலையே. சின்ன பையனுக்குலாம் புரியாது, அதுவும் முரட்டு சிங்களுக்கு புரியவே புரியாது. ஸ்டாப். போதும், மேட்ருக்கு வா. ஆபீஸ் எங்க இருக்கு? ஜோ கம்பெனிடா. இங்க இருந்து நடந்து போற தூரம் தான். இப்பதான்டா ரீசெண்டா அந்த கம்பெனியோட நம்ம பிசினஸ் டீலிங் வச்சுக்கிட்டோம். அவரு ரொம்ப நல்ல மனுஷன்டா. அப்புறம் அவர் ஆபீஸ்லயே ஒரு ரூம் இருக்கான், அங்கேயே ஸ்டே பண்ணிக்க சொன்னாரு. 3 வேளை சாப்பாடும் கொடுத்துறேன்னு சொல்லிருக்காரு. ஐயோ தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இதுக்கே தேங்க்ஸ்னா மாசம் உங்களுக்கு 8000 ரூபாய் சம்பளமா? 8000மா? எதுக்குப்பா அவ்வளோ? அங்க இடமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு. ஐயோ அவ்வளோலாம் வேண்டாம்ப்பா. அப்பனா ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கிறீங்களா? 1000 ரூபாய்? ஒரு 500 ரூபாய் கூட போதும்பா. இல்ல சார், அது கூட ஏதாவது தேவையான செலவு. ஐயோ முருகையா, உங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்சியரா இருங்க, உண்மையா இருங்க, ஓகேவா? சார், எனக்கு எதுக்கு 8000? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்கல்ல நீ என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன்னு, அதுல ஏதாவது உதவி செய்யலாமான்னு பாருங்க. ஓ சரிங்க சார். ஜீவா. ஜீவா. சரத்து, என்னடா என்ன யோசனை? இல்லடா, 500 ரூபாய் சம்பளம் போதுங்கிறாரு. அதான் நம்ம கம்பெனி உள்ள செக்யூரிட்டியை அனுப்பி விட்டுட்டு இவரை பேசாம செக்யூரிட்டி ஆக்கிட்டா என்ன? ஒரு ஆள் சம்பளம் மிச்சம் பாத்தியா? அடி வாங்கிறாத. ஏதாவது கிறுக்குத்தனமா யோசிச்சு நம்ம கம்பெனில மட்டும் கொண்டு வந்து போட்ட. ஏன்டா? ஜீவா, நான் சொல்றத கேளு. இவரு அந்த கம்பெனில ஒர்க் பண்ணட்டும், அங்கேயே இருக்கட்டும். நீ அப்பப்ப பாத்துக்கோ, ஓகே. ஆனா நம்ம வீட்டாளுங்க யாரும் பார்க்காத மாதிரி பாத்துக்கோ. ஏன் அப்படி? சொன்னா கேளேண்டா. சரிதான். முருகையா, நீங்க கிளம்புங்க. வாங்க சார், பைக்ல வந்திருக்கேன், அப்படியே கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுறேன். ஐயோ தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஆபீஸ் அட்ரஸ் கொடுங்க. நடந்து போற தூரம் தானே சொன்னீங்க, அப்படியே நடந்து போய்க்கிறேன். எதுக்கு? பக்கத்துல தான். நான் இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, இதுவே போதும் தம்பி. நான் பாத்துக்கிறேன். முருகையா, ஓகேவா? நீங்களா போய் அங்க பேசி உங்க பேர் சொன்னா போதும்ல தம்பி. ஐயோ முருகையா, என் பேரை சொல்லுங்க. தம்பி பேரு? எனக்கு தம்பி எல்லாம் கிடையாது. ஏண்டா? என்னது ஏண்டாவா? இடே, அப்படிலாம் ஒரு தம்பியே எனக்கு இல்லடா. அதுவும் ஏண்டா போண்டா நான் பேர் வைப்பாங்க. ஏண்டா? ஓ, இந்த ஏண்டாவா கேட்டியா? உன்னையெல்லாம் எப்பப்பா. சரி விட்டு தள்ளு. முருகையா, நீங்க போய்க்கிறீங்களா? கிளம்புறேன் தம்பி. இந்தாங்க அட்ரஸ், போன் நம்பர் கொடுங்க தம்பி. கால் பண்ணி கேளுங்க, இது ஓனரோட நம்பர் தான். கரெக்டா அட்ரஸ் சொல்லிடுவாரு, இல்ல கூப்பிட கூட வந்துருவாரு. சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்க உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் சார். முருகையா, அதெல்லாம் விடுங்க. என்னோட நம்பிக்கையை காப்பாத்தினா போதும். கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். அப்புறம் நீங்க அது நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். என்னடா கிளம்பு. கிளம்புறது இருக்கட்டும். அவரு அப்புறம் அது அப்படின்னு இழுத்தாரு. நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன, இதுல ஏதாவது உள்குத்து இருக்கோ?
உள்குத்துலாம் இல்ல, மிகப்பெரிய வெளிக்குத்து தான் இருக்கு. என்னடா என்ன என்ன? ம் ஏய் வேணாண்டா, ஒர்க் ரொம்ப அவசரம், நான் போய் ஒர்க்க பாக்குறேன். அப்படியே வீரானாவையும் கவனி. ஓகே. ஆபீஸ் போயிட்டாரா? அதெல்லாம் அப்பவே போயாச்சு. சரி போ, நீயும் போய் பாத்துக்கோ. ரத்ன மாமா வேலையை பாரு பாரு. வைர மாமா மீட்டிங்க ஒழுங்கா பாரு பாரு. இந்த வீரா சிஸ்டம்ல ஒழுங்கா உட்காந்து தொழடாம் பாரு. இந்த திரு சக்தி தான் என்னையும் கொஞ்சம் பாருன்னு கேட்பாங்க. ஆனா நீ வீராவை பாருங்கிற. இல்ல இந்த 2 கண்ணை வச்சுட்டு நான் எதான் பாப்பேன். சார் ஐ பொண்ணு, இனி என் கண்ணு அங்க பாக்கும். சார் யாருமா உள்ள வாங்க. டேய் நீ கிளம்பு. வர்ற பொண்ண நீ மட்டும் பாக்கலாம்னு நினைக்கிறியா? நானும் இருந்து பாத்துட்டு தான் போவேன். ஏய் இது போலீஸ் ஸ்டேஷன்ரா. இருக்கட்டும். டேய் நீ என்கிட்ட சிஸ்டர் வாங்க வாங்க. சிஸ்டரா? சிந்து இங்க பாரு. சிந்து நான் உன்னதான் கூப்பிடுறேன். என்ன ஒண்ணு யாரும் கூப்பிட வேண்டாம். இங்க பாரு சிந்து, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுட்டு. ஓஹோ, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறேனா? பின்ன இங்க பாரு சித்து, உன்னை எல்லாம் எப்பவுமே திருத்த முடியாது. இதோட விட்டுரு. ஏய் இப்ப எதுக்கு கோபப்படுற? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? என்னடி பேச்சு வாக்குல அவ இவன் சொல்லிட்டா உடனே முனைச்சுக்கிட்டு வந்து நின்ற. உங்க அப்பனா அவ இவன் சொல்லவே கூடாதா? சொல்லக்கூடாதுதான். ஆனாலும் வாய் தவறி வந்துருதுமா. இனி வேணா அப்படி வராம பாத்துக்கிறேன். முடியாதுடா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம். இப்பவே என் சரத்துக்கு கால் பண்றேன், அவனை வர சொல்றேன், எங்க வீட்டுக்கு போறேன். இங்க பாருடி, ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்க. சார் தான் போடிட்டு நான் வாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிடுவேன். ஓ அப்படி போயிடுவியோ? போயிடுவேனே. போயிடுவ? போவேன். கண்டிப்பா போயிடுவ? ஆமா கண்டிப்பா போவேன். சிந்து. சரியில்லடா, வளர்ப்பு சரியில்லை. சிந்து வளர்த்தவங்க ஒழுங்கா வளர்த்திருக்கணும். ஏய் விட்டுட்டு போயிருவேன்னு சொன்னா போயிருவேனாடி. நீதான் என் வரம் தவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டி வாய கிண்டுற? எனக்கெல்லாம் குழம்பு கூட கிண்ட தெரியாது. இதுல ஓ வாய நான் இதுக்கு கிண்டணும்? சிந்து இங்க பாரு சித்து, உண்மையிலே உங்க அப்பா சரியில்லாதனாலதான் நீ ஏன் சரியில்லாம இருக்க. அந்த ஆள் ஒழுங்கா இருந்து உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தாதானே நீ கொஞ்ச நாள் நல்ல பிள்ளையா இருந்திருப்ப. எல்லாம் என்ன சொல்லணும்? உன்னெல்லாம் நம்பி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூடயே இருக்கேன்னு வந்தேன் பாத்தியா? அதான் என்ன சொல்லிக்கணும். ஆனா ஒண்ணு என்னாச்சு? முறைக்கிறியா? டேய் சித்து முறைக்கிறியா? ஆமா. எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியலையோ? அது